சொல்லுமா, உன் பேர் என்னமா? மேடம் என் பேர் பத்தினா மாலா மேடம். சரி மாலா, உங்களுக்கு என்னமா பிரச்சனை? மேடம் நான் எய்தால உட்கார்ந்துருக்கலாம் மேடம். இவன் தான் என் புருஷன். இவனாலதான் மேடம் எனக்கு பிரச்சனையே. ஏய், என்னால பிரச்சனைன்னு வையோ, என்கிட்ட அடி வாங்கி செத்துறத பாத்துக்க. பாத்தீங்களா மேடம், உங்க கண்ணு எதிர்க்க எப்படி பேசுறாருன்னு. என்னை அடிச்சு கொண்டு விடுறேன்னு சொல்றாரு மேடம். அவங்க அம்மாவும் பாருங்க பாத்துட்டு சும்மாவே இருக்காங்க மேடம். இதுக்கு அம்மாவும் காரணம் மேடம். எனக்கு அவரோட வாழை பிடிக்கல மேடம். ப்ளீஸ் மேடம் பிரிச்சு விட்டுருங்க. என்கிட்ட சொல்லிட்டியாமா? என்னமா அடுத்தது உன்ன பிரிச்சு விட்டுற, அதனை ஏன் வேலையே? ஏமா, நாங்களாம் பிரிச்சுலாம் விட மாட்டோமா, நாங்க இருக்கோமா, எங்க டீம் இருக்குமா, நீ கவலைப்படாத. தெரியும் மேடம். அதான் மேடம் நான் உங்களை நம்பி வந்தேன். என் வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லுங்க மேடம். ஏமா கொஞ்சம் பொறுமா, முதல்ல உன் புருஷனே நான் பேசிட்டு வரேன். அப்படிதான் தெரியும் யார் மேல தப்பு இருக்குண்டு. சரி மேடம், பாருங்க இப்ப தெரியும் உங்களுக்கு யார் மேல தப்பு இருக்குண்டு. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம் என் பேர் பத்தினா ரெமோ மேடம், எங்க அம்மா பேரு கலா மேடம். சரிப்பா, உங்க வைஃப் உங்க மேல இவ்வளவு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? மேடம் அழுது அழுது போய் சொன்னா 1000 சொல்லலாம் மேடம். ஆனா நான் சொல்றது உண்மை மேடம். வீட்டுல ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் மேடம். எல்லா வேலையும் எங்க அம்மாவே தான் செய்வாங்க மேடம். எப்பா பார்த்தாலும் சீரியலே பார்த்து உட்காந்துருவோம் மேடம். என்னப்பா ஒரு நேர போக்குக்கு சீரியல பாக்குறாங்க, இது ஒரு தப்பாப்பா? மேடம் ஒரு பொழுதுபோக்குக்கு பார்த்தா பரவாயில்ல மேடம். 24 மணி நேரமும் டிவி முன்னாடியே தான் இருக்க மேடம். நான் வரேனே, ஒரு காஃபி கேட்டா கூட இருங்க இந்த சீரியல் முடிஞ்ச பிறகு தரேன், இல்லன்னா அந்த விளம்பரம் வரும்போது தரேன். இப்படியே தான் மேடம் சொல்லிட்டு இருக்கா. என்னால முடியல மேடம், நான் இவ கூட வாழ விரும்பல மேடம். என்னமா டிவி பாக்குறதுலாம் ஒரு தப்புன்னு புருஷன் சொல்லிட்டு இருக்காரு, நீனும் பாத்துட்டு சும்மா இருக்க. சும்மா 4 அடி போடுமா, நாங்க இருக்கோம், எங்க டீம் இருக்குமா, நீ கவலைப்படாத. கரெக்டா சொன்னீங்க மேடம். நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கேன் மேடம். ஒரு வேலை செய்யலன்னு இவ்வளவு அசால்ட்டா பேசுறேன். இவனை நான் சும்மா விட மாட்டேன் மேடம். அம்மா போமா, இதான் கரெக்டான நேரம், அந்த டைமிங்ல அடி கரெக்டா இருக்கும். சரி மேடம். என்னடா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எப்படி சொல்லுவ? உன் அம்மா தான் எல்லா வேலையும் பாப்பாளா? என்னடி ஒரு பப்ளிக்ல நீ என்ன அடிச்சிட்டியா? நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஏய் கையை எடுடி, நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி. கிழவி மரியாதை பேர் பத்துக்க. நீ இருக்கறனால தான் வீட்லயே பிரச்சனை, இல்லன்னா நானே என் புருஷனா நல்லா தான் இருப்போம். எவ்வளவு தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடி எங்க அம்மா வீட்டை விட்டு வெளியில போக சொல்வ? என்னைய அடிச்சிட்டீங்களா? சரி, ரொம்ப நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எல்லாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துடும். சும்மா தடுக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் நடிப்போம். ஏமாங்க வாமா, நீ ஒரு பொம்பளையாமா, பப்ளிக்ல இப்படி புருஷன் அடிச்சிட்டு இருக்கியா? வா வா. என்ன மேடம், நீங்க தானே மேடம் என்ன அடிக்க சொன்னீங்க? ஏமா நான் எதுக்கு அடிக்க சொன்னேன்னா, அடிச்சாதானமா உண்மை வர. இப்ப நீ அடிச்ச உடனே உண்மை வந்துட்டா? மேடம் மேடம் இந்த சீனை மட்டும் நீங்க போட்டுறாதுங்க மேடம். எங்க ஃபேமிலில பார்த்தா தப்பா நினைப்பாங்க மேடம். சரி சரிம்மா, நீ கவலைப்படாதமா. பொண்டாட்டி சரி வீட்டு வேலை செய்யலன்றா, சரி விடு. அதை தவிர வேற என்ன பிரச்சனைப்பா சொல்லு. மேடம் என்னோட சம்பளம் பாத்தீங்கன்னா 25,000 ரூபா தான் மேடம். இவ என்ன தெரியுமா பண்ணுவா, இவ கையில நான் கொடுப்பேன் மேடம், 10 நாளைக்குள்ள காலி பண்ணிடுவா. 10,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்றா மேடம். பியூட்டி பார்லர் இருக்கா, அது இந்த சப்பட மூஞ்சிக்கு. ஏய் வாய முடு பத்துக்க. தொடப்ப கட்ட மாதிரி இருந்துட்டு நீ எல்லாம் பேச வந்துட்டியோ? என் அழகுக்கு ஆசைப்பட்டுதானே நீ என்ன கல்யாணம் பண்ணின. இப்ப வந்து என்னை சப்பட மூஞ்சின்னு சொல்றியா? வாய முடிடி, அழகெல்லாம் பேசிட்டு இருக்காத. உன் மூஞ்சி மட்டும் பியூட்டி பார்லர் போலனா மனுஷன் போய் பார்க்க முடியுமா? மேடம் பாருங்க மேடம், இந்த பியூட்டி பார்லருக்கு போய் வாரம் போய் ஹேர் ஸ்ட்ரைட் பண்றது மேடம், ஸ்மூத்னிங் பண்றது, அது மட்டுமா மேடம்? இவன் முடியெல்லாம் வெளுத்து போய் இருக்கு மேடம். அதுக்காக ஹேர் டை அடிக்கலாம் பியூட்டி பார்லர் போடா மேடம். என்ன மேடம் நான் பண்றது? ஏன் அந்த 10 ரூபா பிளாக் ரோஸ் அடிச்சா காணாத மேடம்? சிரிச்சிட்டேன கேமராமேன், நான் சிரிச்சது மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிருங்க. பண்ணிட்டேன் மேடம். இப்ப வழக்கம் போல கட் பண்றேன் அப்படியே போட்டுறாதுங்க. என் மான கப்பல் ஏறிடும் பாத்துக்க. மேடம் கவலைப்படாதுங்க மேடம், நீங்க சிரிச்ச சீனை நாங்க கண்டிப்பா கட் பண்ணிடுவோம். மேடம் நீங்க ஷோவை கண்டினியூ பண்ணுங்க. என்னல நீ சொன்னதுக்கு அந்த மேடம் என்ன இப்படி பல்ல காட்டிட்டு கிடக்கு? சும்மா இருமா, அவியலும் மனசு தானே. உன் மருமகளை நினைச்சு பல்ல காட்டிருப்பாவளா இருக்கும். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? நீங்கெல்லாம் ஒரு குடும்பம் பண்ற பொம்பளையாமா இது? ஒரு 10 ரூபாய் பிளாக் ரோஸை விட்டு இதுக்காக பியூட்டி பார்லர் போய் 10,000 ரூபாய் செலவு பண்ணணுமாமா? மேடம் ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தானே மேடம் தெரியும். நீங்களாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். மேடம் இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணாதான் மேடம் என் மூஞ்ச கொஞ்சம் பாக்குற மாதிரி இருக்கும். இல்லன்னா என் மூஞ்ச கண்ணாடியில என்னாலேயே பார்க்க முடியாது மேடம். கும்மி வாய மூடுமா. நீ வீட்டுல தானே இருக்கா? அவர் 25,000 ரூபாய் சம்பளம் எடுத்துட்டு வரல, அதுல 10,000 ரூபாய் காலி பண்றியா? நீ ஒரு குடும்ப பொம்பளையாமா? கும்மி. ஏய் சும்மா நீல கண்ணீர் வடிச்சிட்டாலே அது வாய மூடிடி. என் பையன் ரூபாய்னா காலி ஆக்கி என் பையனை நீ கரகாலி ஆக்கி விட்டடி பாய மாட்டே. சரிம்மா, நீங்க கோவப்படாதுங்க. என்னப்பா நீ எல்லாம் ஒரு புருஷனா? இவ்வளவு தூரம் பணத்தை எல்லாம் காலி பண்ணிட்டு இருக்கல, நீ உன் பாட்டுக்கு பொறுமையா பாத்துட்டு இருக்கா. ஐயோ மத்த ஆளுனா அந்த செட்டே 2,000 அந்த நேரம் தான் மேடம். என் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கு மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், எனக்கு இந்த புருஷனை வேண்டாம் மேடம். இவர் கூட நான் வாழவே முடியாது. என்ன பிரிச்சு வச்சிருங்க மேடம். ஐயோ இந்த பிள்ளை வேற இவ்வளவு தூரம் கெஞ்சிதே, எனக்கு வேற அழுக வேற வர மாட்டேங்க. ஆனா இந்த நேரம் அழுதே ஆகணுமே, என்ன பண்றது? டச்சப் மேன் ஒரு நிமிஷம் வாய், அந்த கிளீசரின் எடுத்துட்டு வா. மேடம் இந்தாங்க மேடம், கிளீசரின் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, பரவாயில்லையா மேடம்? அப்படியே தம்பி, அப்ப நான் கொஞ்சம் கம்மியா தான் அழுவேன், பரவாயில்லையா? பரவாயில்ல மேடம், சீக்கிரமா அழுங்க. நீங்க அழுகிறதுக்குள்ள அந்த பொண்ணு எந்திரிச்சிட போகுது. போதும் எரியுது. சரி மேடம். எப்பா நல்ல வேலை, இப்பதான் கடலது கண்ணீரே வந்துச்சு. மேடம்
அம்மா நீ எந்திரிமா. ஒரு பொண்ணா இருந்துட்டு நீ அழாதம்மா. எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா. எந்த பொண்ணுக்கு இந்த நிலைமை வரக்கூடாதும்மா. எந்திரிமா. வேண்டவே வேண்டாம் இந்த புருஷன் உனக்கு. நாங்க இருக்குமா, எங்க டீம் இருக்குமா, நீ கவலைப்படாதம்மா. சரி மேடம். ஏம்மா எங்களால முயன்ற உதவியை நாங்க உங்களுக்கு பண்றோமா. நீ என்னம்மா படிச்சிருக்க? மேடம் நான் 12 தான் முடிச்சிருக்கேன் மேடம். உங்களால ஏன்ற உதவி எனக்கு பண்ணுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். அம்மா மாலா நீ கவலைப்படாதம்மா. இனிமே நீ தைரியமா இருந்து நல்ல வேலை பாருமா. உனக்காக நாங்க ஒரு நல்ல வேலை வாங்கி தரோம். உன் கணவன் முன்னாடி நீ நல்லபடியா வாழ்ந்து காட்டுமா. சரி மேடம். ஏமா முக்கியமா நாங்க இருக்கோமா, எங்க டீம் இருக்குமா. உன் லைஃப் லாங்க நாங்க கூடவே இருப்போமா. நீ கவலைப்படாதம்மா. மேடம் இந்த உதவியை நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் மேடம். காலம் ஃபுல்லா நான் உங்களுக்கு நன்றியா இருப்பேன் மேடம். மேடம் அப்ப ஏன் நிலைமை நீங்க பதில் சொல்லுங்க மேடம் எனக்கு. என்னப்பா நீ பிரிச்சு விடுன்னு சொன்னா நாங்க பிரிச்சு விட்டுட்டோம். நீ என்ன பண்ண இப்ப இந்த ஷோ முடிஞ்ச உடனே டீ பிஸ்கட் எல்லாம் காத்துட்டு இருக்கு, சாப்பிட்டுட்டு கிளம்பு. என்னப்பா? மேடம் நான் லஞ்ச் எதிர்பார்த்தேன் மேடம். டீ பிஸ்கட்டா? சரி மேடம் இது கூட பரவாயில்ல. சரி நான் வரேன் மேடம். மக்களே நான் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள எவ்வளவா இந்த பிரச்சனைக்கு நான் போராடி பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், ஏன் அழுது கூட பார்த்தேன். அதை நீங்க உங்க கண்ணால பாத்திருப்பீங்க. எவ்வளவா பார்த்து கூட அவங்க ஒண்ணு சேரவே மாட்டேன்ட்டாங்க. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? என்னால என்ற முயற்சியை நான் எவ்வளவா செஞ்சு பார்த்தேன். இனிமே லீகலா அவங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டியதான். மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.